ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா சூச்சோ யூனிவர்சிட்டி துசுகு கேம்பஸ். ஸோ இங்கே தான் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் இயர் 3 வருஷம் இங்கே தான் படிப்பாங்க. அதுக்கப்புறம் 4th இயர் 5th இயர் இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா மெயின் கேம்பஸ் போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபாரினர்ஸ்க்கான ஒரு லுக் இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபாரின்கான ஒரு லுக்கு. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இங்கே நிறைய பஸ் ரூட்டுமே அவைலபிளாக இருக்கும். நெருங்கிட்டோம். இதுதான் யூனிவர்சிட்டி கேம்பஸோட மெயின் கேட். இதுதான் வந்து லைப்ரரி யூனிவர்சிட்டி. Turn left, then in 2 meters, arrive at your destination. நல்ல ரெய்னி. ஸ்ட்ரெயிட்டாக போய் நீ பட முடியா இல்லை எப்படி? எங்கே பார்க்கிங்? ஸோ இதுதான் ஒரு இது லோட்டஸ் லுக்லேயே இருக்கும் இந்த லைப்ரரி பார்க்குறதுக்கு. ஸோ பிங்லிங் லைப்ரரி இந்த லைப்ரரி பேர். இல்லை உங்கள் லோட்டஸ் லைப்ரரின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுப்போம், இதுக்கு பேர் வச்சுருப்போம். பிகாஸ் இது லோட்டஸோட ஒரு ஸ்ட்ரக்சர்லேயே பண்ணியிருப்பாங்க. பார்க்கிங் மூணு பைக்கை கீழே அண்டர் கிரவுண்டில் வந்து பார்க்கிங். ஸோ பார்ப்பட்டு நம்ம மேலே போக போகிறோம். இந்த பில்டிங்கை சுற்ற போகிறோம். ஸோ என்டர் ஆகிட்டோம். இதுக்கு இதுதான் வந்து மெயின் கேட். ஆக்சுவலாக மெயின் என்ட்ரன்ஸ்னு வச்சுக்கலாம் சூச்சோ யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இதான நார்த்து கேட்டு. இது நார்த்து, அது வந்து வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத் சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா டாமெட்ரி, ஃபாரினர்ஸ் டாமெட்ரி பின்னாடி வரும் டீ கேட்டு. ஸோ ரீச் ஆகிட்டோம்ல, இதுதான் என்ட்ரன்ஸ். எல்லா கிளாஸஸாகவே வெயிட் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம். ஸோ அதுவா ஸ்டூடெண்ட் கார்டு வச்சு தான் உள்ளே போகணுமா? இல்லை, தேவையில்லை. அவுட் சைடர்ஸ் இப்படி கூட போகலாம். ஸோ இது ஃபுல்லாகவே லைப்ரரி தான். ஸோ மொத்தம் இது செகண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் கீழே போல். ஸோ எத்தனா ஃப்ளோரு? 8th ஃப்ளோர் தான் டாப் ஃப்ளோரா? ஓகே. மொத்தம் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு பேர் கிடையாது, கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இருக்கா? ஓகே. இங்கே காஃபி ஷாப்லாம் இருந்துச்சுல, இருக்கா? ஓகே. ஃபுல் ஆஃப் லைப்ரரி தான். காஃபி ஷாப் எங்கே இருக்கு? லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே 8th ஃப்ளோர் டாப். ஸோ வந்துட்டோம். ஸோ 8th ஃப்ளோர். ஸோ 8th ஃப்ளோர்லேருந்து நம்ம கீழே போக போகிறோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸஸ் இருக்கும், டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸோட ஆஃபீஸஸ். ஸோ சூச்சோ மெடிக்கல் காலேஜ் ஆஃப் யூனிவர்சிட்டி. ஸோ மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவங்களோட ஆஃபீஸஸ் லைக் விசா ப்ராசஸஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இங்கேருந்து பார்க்க வியூ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இப்போ மழை பெய்யறதுனால தெரியுமான்னு தெரில. ஸோ இதான் ஓல் சூச்சோ சிட்டியோட வியூ அழகாக கேப்சர் ஆகுது. ஸோ நம்ம இப்போது மெடிக்கல் பில்டிங் விச் மீன்ஸ் டீனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன ஒரு மீட்டிங். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்தோம். ரொம்ப சைலண்டாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப சைலண்ட். ஸோ பாருங்கள், ஃபுட் ஸ்டெப்ஸ் சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. அந்த அளவுக்கு பின் ட்ராப் சைலன்ஸ்.
ஒரு ரவுண்டு பில்டிங் தான். மொத்தமாக சுற்றுவோம். எப்படி சுற்றினாலும் நம்ம இங்கே வந்து நிற்போம் கரெக்டாக லிஃப்ட்டில். ஸோ பாருங்கள் எத்தனை ரூம்ஸ் இருக்குது பாருங்கள், சைனீஸில் இருக்கானா. ஸோ இந்த ஃப்ளோரில் மட்டுமே மொத்தம் 36 ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுலேயும் ஒரு டிபார்ட்மெண்ட். இது வந்து ரெஸ்ட் ரூம். ஸோ மீட்டிங் ஹாலுக்கு ஒரு ரூம் தான் இருக்குது. நம்ம உள்ளெல்லாம் போக முடியாது, இதெல்லாம் அஃபிஷியல்ஸ் இருக்க இடம். ஜஸ்ட் காமிக்கிறேன். ஸோ இந்த கீழே மற்ற ஃப்ளோர் 7th ஃப்ளோர் வரைக்கும் லைப்ரரி தான். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா 8th ஃப்ளோரில் ஃபுல்லாகவே அஃபிஷியல்ஸ், விச் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கிற இடம். ஓகே, ஸோ அப்படியே சுற்றி இது ஒரு எக்ஸிட் ஆனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான இடம். லைக் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஷீஸ், அது மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் அவங்களோட ரூம்ஸ் தான் இருக்கும். ஸ்டாஃப்ஸோட டிபார்ட்மெண்ட் ரூம்ஸ் இருக்கும். புரியல. ஆமாம், பேஸ்பால் மாதிரி விளையாடணும். பட் சவுண்டே இருக்கிறது பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கும். ஸோ கடைசியாக சுற்றி 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 25th room, 23rd room, 29, 31. இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் 33, 35, 36 இங்கே இல்லை. ஸோ அங்கே இருக்கலாம் மேபி. ஸோ கடைசியில் பாருங்கள் இங்கே வந்தாச்சு. ஸோ நம்ம கீழே இப்போ 7th ஃப்ளோர் போயிட்டு என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக சுற்ற முடியாது, ஒரு 2nd ஃப்ளோர் மட்டும் வேணால் சுற்றி காமிக்கிறேன். லைக் இங்கே ஒவ்வொருத்தவங்களோட எங்கெங்கே யார் யார் இருக்காங்கன்னு வரைக்கும் இருக்கும் பாருங்கள். ஸோ 8th ஃப்ளோர்லேருந்து கீழே போவோம். லிஃப்ட் வருமா? ஸோ மொத்தம் 1, 2, 3, 4 லிஃப்ட்ஸ். சுவிட்சோ யூனிவர்சிட்டி லைப்ரரி ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே போக போகிறோம். 7th ஃப்ளோர் போகுமா? 7th ஒரு 4th ஃப்ளோர் போகும். ஓகே, ஃப்ளோருக்கு படிக்காம பாருங்க. ஓகே, 4th ஃப்ளோர் வந்துட்டோம். நம்ம வந்து லைப்ரரி விசிட் பண்ண போகிறோம். எல்லாம் படிச்சுதாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட கூட. ஸோ இது வந்து மீடியா ரூம், மீடியா ரீடிங் ரூம், எலக்ட்ரானிக் ரீடிங் ரூம், இன்ஃபர்மேஷன் ரெஃபரன்ஸ், டெக்னாலஜி சர்வீஸ். ஸோ இந்த செக்ஷன்லாம் இங்கே இருக்கும் போல். புக்ஸ் எல்லாம் இருக்கும் இங்கே ஜஸ்ட்டு படிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து இங்கேயே எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ லைப்ரரினா லைப்ரரி மாதிரி இருக்கும். ஒரு சவுண்டு கொஞ்சம் கூட இருக்கா பாருங்க, ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஓகே. அவைலபிள் டைம் பாருங்கள், 8 o'clock to 10 o'clock. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப் வச்சு படிச்சுக்கலாம். அப்படியே ஒரு மால் டைப்பில் கட்டிட்டாங்களா.
இப்படி தான் இருக்கும் பார்க்க. அண்ட் டோர் க்ளோஸில் இருக்குது. ஸோ என்ட்ரி எக்ஸிட் வந்துட்டு இங்கே கிடையாது. ஸோ அங்கே நம்ம தான் தப்பாக வந்துட்டோம். ஸோ உள்ளே போய் பார்க்க போகிறோம். ரொம்ப சவுண்டாக பேச முடியாது. ஸோ இதான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஐ திங்க் ஸோ. ஓகே, ஸோ பாருங்கள் இதான் லைப்ரரி. ஸோ நம்ம கேட்ட இடத்துல போய் உட்காந்து படிச்சுக்கலாம். ஸோ நம்ம வெளியே போயிடுவோம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ இந்த ஃப்ளோரில் எங்கே வேணால் நம்ம போய் உட்காந்து படிச்சுக்கலாம். ஸோ டூரிங் காலேஜ் டேஸ் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் படிப்பாங்க. லைக் இங்கே தூஷு கேம்பஸில். செகண்ட் ஃப்ளோர் நம்ம போக போகிறோம். இதுதான் ஆக்சுவலி கிரவுண்ட் ஃப்ளோர். ஒபேக் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பாருங்கள், கல்ச்சர் மீடியா புக்ஸ் அப்படின்னு நிறைய புது புது வெரைட்டி புக்ஸ்லாம் இந்த மாதிரி தான் முன்னாடி வச்சுருப்பாங்க. நம்ம சர்ச் பண்ணி வேணால் படிச்சுக்கலாம். லைக் இதெல்லாம் வந்து புதுசாக வந்த புக்ஸ் போல். லைக் கல்ச்சர் மீடியாக்குன்ட்டு. ஹலோ, the book you're interested in and the school library will purchase. ஓகே, ஸோ we can purchase it. You can recommend it to the school library. The library will buy. ஓகே, ஸோ நம்ம சப்ஜெக்ட் பேசிக் மெடிசின். இந்த புக் ஃபார்மகோதெரபி ஹேண்ட் புக் இருக்குது. ஸோ கிளினிக்கல் மெடிசன் இருக்குது. ஸோ நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. கான்ஜுகேட்ஸ் தி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி ஹெல்த் கேர் சப்ளை செயின். வேறு ஸோ ஆவரேஜ் டிசீஸ் ஆஃப் தி நியூபார்ன் டிசீஸ் பற்றி ஃபுல்லாக நிறைய இருக்குது. டிஸ்கவர்ஸ் இன் ஃபார்மகாலஜி, ஃப்ளேவனாய்ட்ஸ் அண்ட் ஆன்டி ஏஜிங். ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி, பயோ சயின்ஸ், ஆர்கிடெக்சர். ஸோ நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஏதாவது ஒன்று வந்து நம்ம காலேஜுக்கு நம்மளை ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, என்னாச்சு? டிசாஸ்டர் மெடிசினா? யாரு? யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? எம்பிஹெச்சா? ஓ, எம்பிஹெச்சா? ஓகே ஓகே, இருக்கலாம். நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல, ரிசர்ச் பண்ணி புக்ஸ் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் செகண்ட் ஃப்ளோர் இப்படி தான் இருக்கும். இதுதான் எங்கள் என்ட்ரன்ஸு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் கேட், இப்போ இது வந்து பேக் கேட். லைப்ரரி பேக் கேட்டு தான். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ளேருந்து இப்படி தான் வருவாங்க. ஸோ வெளியேருந்து வரவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேட் வழியாக நம்ம வந்து வெளியே வருவாங்க. ஸோ இந்த சைட்லேருந்து வருவாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டார்மெட்ரி, விச் மீன்ஸ் ஹாஸ்டல்லேருந்து வருவாங்க, இப்படி வருவாங்க உள்ளே. ஓகே, இது வந்து ரைட்டு. இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டார்மெட்ரியிலேருந்து, ஹாஸ்டல்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது. அது வந்து வெளிகேட்டு, இது வந்து பின்னாடி வெளியே போகிறதுக்காக. எவ்வளோ கிளாஸ் எல்லாம் வளர்த்துட்டு. ஸோ ரைட் சைடு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுவோம், இந்த வழியை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வெளியிலேருந்து வரதாக இருந்தால் அந்த வழி, அந்த கேட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஃப்ளார்ஸ் எல்லாம் நிற்குது. இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் எங்கள் யூனிவர்சிட்டி பில்டிங், கிளாக் பில்டிங். ஸோ இங்கே தான் எங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் நடக்கும். ஐ மீன் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏது இது இல்லை. ஓகே,